மிதுனம் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பான அன்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் செல்வனின் மனமார்ந்த வணக்கத்தை இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பேற்பட்ட ஒரு விஷயத்தில் நீங்கள் தோல்வி அடைஞ்சாலுமே அந்த ஒரு விஷயத்தை மறுபடியும் சாதிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோட இது நாள் வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்கிறீங்க இல்லையா, அந்த காரியங்கள் நிச்சயமாக 2025 நிறைவேறப் போகுது. காரணம் என்னன்னா, ஒருத்தருக்கு சுக்கிர தசை அடிச்சிருச்சுன்னா அவர் எப்பேற்பட்ட பாதாளத்தில் இருந்தாலுமே அவரால் மேலே ஏறி வர முடியும். அந்த தெய்வமே அவரை கையை பிடிச்சி மேலே தூக்கி விடும். அப்பேற்பட்ட மிதுனத்துக்கு சுக்கிர பகவானுடைய நற்பலன்கள் மிக மிக அதிகமாக கிடைக்க போகுது. நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு பண கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருந்தாலும் நிச்சயமாக உங்களால் அந்த பண நெருக்கடியிலிருந்து வெளியே வர முடியும். பணம் இல்லாமல் நீங்கள் ஒரு செயலை செய்ய முடியாமல் இது நாள் வரைக்குமே இருந்தது இல்லையா, அந்த காரியத்தை உங்களால் சாதிச்சு காட்ட முடியும். அத்தனை பேர் முன்னாடியும் கம்பீரமாக கௌரவமாக மிதுனம் வாழ ஆரம்பிக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு யோகக்காரரான ராகுவுடைய அனுகிரகமும் இருக்குது, கலஸ்திரக்காரகரான சுக்கிரனுடைய அனுகிரகமும் பரிபூரணமாக இருக்குது. இனி எந்த ஒரு இடத்துலையுமே மிதுனம் தடுக்கி விடாது. அவ்வளோதான், ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிடலாம். இது நாள் வரைக்கும் பள்ளத்தில் விழுந்துக்கிட்டே இருந்த மிதுனம் இனி மேட்டில் ஏறி அந்த பக்கமாக போய் வெற்றி கொடியை சூட போகுது. எப்பேற்பட்ட ஒரு மன நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க போகுது தெரியுமா. இது நாள் வரைக்குமே நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருந்த கஷ்டங்கள் உங்களை விட்டு நிச்சயமாக விலகியே தீரும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அந்த பரமேஸ்வரனுடைய பரிபூரணமான ஆசீர்வாதம் மிதுனத்துக்கு கிடைக்க போகுது. அப்படி கிடைக்கும் போது உங்களுக்கு என்ன நடக்கும்னா, இது நாள் வரைக்கும் நீங்கள் இழந்த ஒரு நல்ல பேர் உங்களுக்கு தேடி வரும். எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நீங்கள் தேடி தேடி போய் செஞ்சாலுமே உங்களுக்கு கிடைச்சது என்னமோ கெட்ட பேர் மட்டும்தான். இனி எந்த விதமான ஒரு கெட்ட பேரும் அவப்பேரும் மிதுனத்துக்கு நடக்காது. ஏன்னா 10ல் யாராவது ஒருத்தர் இருந்தாலும் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட 10ஆம் இடத்துக்கு அந்த பரமேஸ்வரனுடைய அருளால் சுக்கிரனே வராரு. அப்படி இருக்கும் பொழுது இனி மிதுனம் எந்த ஒரு இடத்துலையுமே தோல்வியை சந்திக்காது. தைரியமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் நீங்கள் திடகார்த்தமாக இருந்தால் மட்டும் போதும். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு முடிவை எடுத்துட்டீங்க அப்படின்னா மறுநாள் காலையில் எழுந்ததுமே நாம் சரியான ஒரு முடிவை தான் எடுத்துட்டோமா அப்படின்னு உங்களுக்கு நீங்களே கேள்விகளை கேட்டுக்கிட்டு நிறைய மனக்குழப்பங்களோடையே தான் இருப்பீங்க. இனி அந்த ஒரு தவறை செய்யாதீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு சரியான முடிவு. நீங்கள் நடக்கக்கூடிய பாதை அந்த ஈசன் உங்களுக்காகவே வகுத்த பாதை. இனிமே உங்களுக்கு எந்த விதமான மனக்குழப்பங்களும் தேவையே இல்லை. சுய தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக ஆரம்பிங்க. அரசு வேலையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நிச்சயமாக உங்கள் மனம் சந்தோஷம் அடையும் அளவுக்கு எதிர்பார்த்த வேலை நிச்சயமாக கிடைக்கும். மிகப்பெரிய அளவில் நீங்கள் சுயமாக வாழ போகிறீங்க. இது நாள் வரைக்கும் அடுத்தவர்களையே நம்பி அவங்களையே நாடி வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, அதனால தான் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே அதில் ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சி உங்களை குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இனி அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படாது. நீங்கள் யாரையுமே நாடி வாழ போகிறது இல்லை. 2025 இருந்து உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான முடிவுகளை நீங்கள் தாராளமாக எடுக்க முடியும். அதில் யாருமே தலையிடவே மாட்டாங்க. பெரிய பிரச்சனை உங்களை தேடி வரும்போது நீங்கள் அமைதியாக இருந்தால் மட்டுமே போதும். அந்த பிரச்சனை தாராளமாக உங்களை தாண்டி நிச்சயமாக போகும். நீங்கள் அதில் தலையிட்டு உங்களுடைய பங்கை செலுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரச்சனை உங்களை கடந்து போகாமல் உங்ககிட்டயே இருந்துடும். தயவு செய்து எப்பேற்பட்ட பிரச்சனை யாருக்கு வந்தாலும் நீங்கள் அமைதியாக இருங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அந்த பிரச்சனையை பார்த்துப்பாங்க. உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் தயவு செய்து நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அமைதியாக இருந்தால் மட்டும் போதும். இது நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே உங்களுடைய அமைதியால் தீரப்போகுது. இதில் பாதி பேர் நேரம் என்ன நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னா, என்னமோ சொல்கிறீங்க,
நல்லா இருப்போம் அப்படின்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. நிச்சயமாக நடந்தே தீரும். ஏன்னா கால நேரம் கனிஞ்சு வந்தாதான் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய கனியே கீழே விழும். அது வரைக்கும் நாம் கீழே இருந்து எவ்வளோதான் அண்ணாந்து வானத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் கனி கனியாது. கடந்த ஒரு 2 வருஷமாகவே உங்களுக்கு வேலையில் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். நீங்களே சில நேரத்தில் நினச்சிருப்பீங்க, நம்மளுக்கு இந்த வேலை நிரந்தரமாக இருக்காதோ, நம்மளை வேலையை விட்டு அனுப்பிடுவாங்களோ அப்படின்னு. நிச்சயமாக உங்களுக்கு அந்த வேலை நிரந்தரமாக ஆகும். அப்படி இல்லைன்னா நிரந்தரமான வேலை உங்களை தேடி வரும். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நிச்சயமாக நடந்தே தீரும். ஏன்னா உத்தியோகம் அந்த அளவுக்கு உங்களுக்கு பலமாக கூடிய கால நேரம் தான் இது. தைரியமாக இருங்க. மிதுனம் இனிமே சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கும், அவ்வளோதான். அப்போ உங்களுக்கு தானாக ஏதோ ஒரு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். அதன் மூலமாக நீங்கள் வருமானத்தை ஈட்டிக்கிட்டே இருப்பீங்க. கவலையே படாதீங்க. நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க போகிற காலம்தான் இது. இனி எந்த ஒரு தருணத்திலையுமே நீங்கள் தோற்க போவதில்லை. ரொம்ப சரியாக சொல்லணும்னா பணக்குறைபாடு, பணப்பற்றாக்குறை அப்படின்ற ஒரு நிலைமையில் இருந்து மிதுனம் வெளியே வந்தே தீரும். சிறு துளியாக உங்களுடைய கையில் இது நாள் வரைக்கும் பணம் இருந்துக்கிட்டு இருந்தது இல்லையா, அந்த சிறு துளி பெருவெள்ளமாக நிச்சயமாக மாறும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. சந்தோஷமாக இருங்க. நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்க போகுது. பணம் இல்லை அப்படின்னு உங்களை யாரெல்லாம் கீழ்த்தனமாகவும் ஏளனமாகவும் பேசினாங்களோ அவங்க முன்னாடியெல்லாம் நீங்கள் கம்பீரமாக பணத்தை செலவு பண்ண போகிறீங்க. சனி பகவானே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் இனி உயரத்தை நோக்கி மட்டுமே மிதுனம் நகரும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அந்த தெய்வங்களால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய செல்வத்தையும் பணத்தையும் நீங்கள் இன்னமும் பல மடங்கு பெருகிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மகுடேஸ்வரருடைய ஆலயத்தில் போய் சிவனை தரிசிச்சுட்டு வாங்க. மிக பெரிய அளவில் மும்மூர்த்திகளுடைய ஆசீர்வாதங்களை உங்களால் தொடர்ந்து பெற்றுக்கிட்டே இருக்க முடியும். மிதுனத்தை இனி யாராலையுமே வீழ்த்தவே முடியாது. பள்ளத்திலேயே விழுந்தாலும் நிச்சயமாக அந்த தெய்வம் உங்களை கையை பிடிச்சி மேலே தூக்கிவிடும். தைரியமாக இருங்க. இனி பள்ளத்தில் விழ முடியாது. உங்களுக்கு குழி வெட்டினவங்க எல்லாருமே உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய காலமும் நேரமும் பிறந்தாச்சு. மிதுனத்துக்கு இனி வெற்றி மட்டுமே தான். சுய தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கிறீங்க இல்லையா, தாராளமாக ஆரம்பிக்கலாம். நிச்சயமாக வேற இடத்துக்கு போனாதான் வாழ்க்கையே மாறும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு இடம் மாற்றம் செஞ்சிக்கலாம். அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்டு கேட்டு நீங்கள் வாழ்க்கையை தொலைத்தது வரைக்கும் போதும். இனி உங்களுடைய மனம் என்ன சொல்லுதோ அதன்படி நடங்க. வாழ்க்கை உங்களுக்கு செழிப்பாகவும் சுபிக்ஷமாகவும் இருக்கும். உங்களுடைய உள்ளத்தில் குடியிருப்பது அந்த திருநீலகண்டன். பார்வதி தேவியை விட்டு ஈசன் எப்படி பிரிந்து சில காலங்கள் இருந்தாரோ அதை போலவே நீங்கள் பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை உங்களுக்கு இணையக்கூடிய காலம்தான் இது. இவை அத்தனையுமே ஈசனுடைய திருவிளையாடல் அப்படின்னு நினச்சிக்கோங்க. வாழ்க்கை மேலே உங்களுக்கு வெறுப்பே வரவே கூடாது. ஏன்னா நீங்கள் இனிமே தான் ஜெயிக்கவே போகிறீங்க. கணவன் மனைவி பிரிந்து இருந்தால் நிச்சயமாக அது விவாகரத்தில் போய் முடியாது. தைரியமாக இருங்க. உங்களை விட்டு யார் போனாங்களோ அவங்களே உங்களுடைய அன்பை தேடி உங்களுக்காக நிச்சயமாக வருவார்கள். சந்தோஷமாக இருங்க. மிதுனம் இனிமே வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா 12 ராசிகளிலேயே அளவுக்கு அதிகமான கஷ்டங்களை அனுபவித்தது மிதுனம் மட்டுமே தான். சிந்திய கண்ணீர்கள் அத்தனையுமே வைரங்களாக இந்த பூமியில் ஜொலித்தே தீரும். நம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்கும். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். மிதுன ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நன்றி.